பேசாமல் இந்த சவுண்டை கொண்டு 390 கொடுத்துருக்க மாட்டாங்களா? கியர் கட் பண்ணதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் ஏன்னா மெயினாக பிடிச்சது ஹலோ மக்களே, நான் உங்கள் தடை பேசுகிறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டோமினார் 400 தான். நம்ம வண்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கான் கருப்பேன் புல்லட் நிற்கி. அப்போ நம்ம வண்டிக்குள்ளே ஒரு காம்படேட்டர்னு சொல்லலாம். டோமினார் 400 எந்த இடத்துலையுமே குறையிறதுக்கு சான்ஸே கிடையாது. கொஞ்சம் விஷயத்தில் வந்து நம்ம வண்டியோட இது வந்து ரொம்ப வேரி ஆகும். நம்ம அதை பற்றி பார்ப்போம், சரியா? டோமினார் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்டில் ப்ரோ நான் டோமினார் வச்சுருக்கேன் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள், நான் இந்த ரிவ்யூ எப்படி எடுக்கேன்னு. ஓகேவா? அப்போ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ மக்களே. ஓகே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பஜாஜில் டோமினார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்லலாம். சீரியஸ் ஆகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. 400 சிசின்னு சொல்கிறாங்க, அது வந்து 390 சிசி. நான் சிசின்னு ஏற்கனவே சொன்னது எதுனாலன்னா கியூபிக் கெப்பாசிட்டி. ஓகேவா? இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ வித்து அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது இன்ஜின் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பல்ஜான இன்ஜின் தான். பட் வந்து சேம் காம்பனண்ட் தான் அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டோமினார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 373 சிசி தான் வரும். அதே இது நம்ம 390 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 373 சிசி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து பார்த்துவாங்க கிட்டத்தட்ட சேம் ஒரு செக்மெண்ட்டில் டைப் ஆகி இருக்குது. ஓகேவா? ஸோ இன்ஜினில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் மட்டும்தான் மாறுமே தள்ளி முக்கால்வாசி விஷயம் சேம் அதிலிருந்து இதில் வந்தது தான். ஓகேவா? எனக்கு இது டோமினார்னு சொல்கிறதோட எனக்கு இது டாமின்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பேர் வேறு லெவல். சீரியஸ் ஆகிட்டு இந்த லோகோ டிசைனாக இருக்கலாம், சூப்பராக அப்படியே கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து இதுக்கு ஹார்ட்லேருந்து நம்ம தொடங்குவோம். ஓகேவா? டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷன். ஓகேவா? இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம வந்து இதுக்கு மேலே போட்ட RS 200 வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். நான் அதை வந்து வேணால் ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது நல்லா இருக்கும், உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம வண்டியிலலாம் சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்பார்க் ப்ளக் வரும். ஓகேவா? ஸ்பார்க் ப்ளக் மாற்றுற நேரமும் உங்களுக்கு வந்து 3 சேர்த்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்க டோமி பார்த்தீங்கன்னா HOHCயில் ரன் ஆகிற ஒரு இன்ஜினு, விச் மீன்ஸ் கேம்ஷாப்ட தான் சொல்கிறேன். அதே இந்த 2018 பிறகு வந்த டோமியில் இருந்து, அதாவது 19 இந்த ரேஞ்சுக்கு பிறகு வந்த டோமியில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DOHC கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே ஃபுல் ஃபார்ம் நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா SOHC. ஓகேவா? சிங்கிள் ஓவர் ஹெட்டட் கேம் ஷாஃப்ட்னு வரும். அதே இது நீங்கள் DOHC பார்த்தீங்கன்னா டுவல் ஓவர் ஹெட்டட் கேம் ஷாஃப்ட்னு வரும். SOHCயில் அதாவது இந்த வண்டியில் இப்போ இருக்க அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வுன்னு ஒரு 2 வால்வு உண்டு. ஓகேவா? வால்வ் கிளியரன்ஸுக்குள்ள ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்து பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அதில் வால்வு எல்லாம் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வுன்னு ஒன்று உண்டு. SOHC அதாவது சிங்கிள் ஓரியன்டாக நம்மளுக்கு வரனால இதில் வந்து 2 வால்வுக்குமே சிங்கிள் கேம் ஷாஃப்ட் தான் வரும். ஓகேவா? ஒரே ஒரு கேம் ஷாஃப்ட் தான் வரும். அதே இது இதுக்கு பறவு அதாவது 2019 வர டோமியில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேம் ஷாஃப்ட் வரும். இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் தனித்தனி கேம் ஷாஃப்ட் வரும். ஓகேவா? இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இந்த டோமின்னு சொன்னாலே எனக்கு வந்து அந்த ஆக்ஸு ஒரு மாடு ஒரு காளை மாட்டுக்கு மைண்ட் தாட்டு தான் எனக்கு வரும். ஏன்னா அந்த வண்டியை பாருங்கள், ஒரு மாதிரி மஸ்குலராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு மாடு மாதிரி இருக்குது அந்த லுக்கை பார்த்தாலே. இதை வந்து சீரியஸாக எனக்கு இறங்க நேரமே நான் நல்லா இஷ்டப்பட்டு இதுக்கும் அதுக்கும்னா 2 காம்படிட்டரில் தான் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபுல் டூரரான்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டூரராக அது வந்து வராது. இது வந்து பக்கா டூரரில் வரும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஒரு சீட்டிங் வைஸாக இருந்துச்சு, மெயின் சீட்டிங் தான். ஓகேவா? அந்த குஷனிங் கம்ஃபோர்ட்டு அதே மாதிரி இந்த சீட்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு கர்வாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டூரிங்குக்கு ரொம்ப கேம்பபிலிட்டியானதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த 2018 உள்ள டோமியில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பேரல் எக்ஸாஸ்ட் வரும். இது சவுண்டு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட் வந்து இதுக்கப்புறம் அதாவது 2019 வந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் வரும். அது வந்து சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதுக்கும் சவுண்டு குறைச்சலே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விசில் சவுண்ட் அடிக்குது. அது நல்லா அப்படி இஷ்டப்பட்டுருக்கு. அது என்னென்னே தெரியல. இந்த RS 200லையும் சரி, இந்த வண்டிலையும் சரி, NSலையும் சரி சூப்பராக இருக்குது. அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதான் டோமினி 400ல சூப்பராக இருக்குது சவுண்டு. இதோட பிரேக்ஸுக்கு வந்தாங்க இங்கே பைபர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் சிந்தட்டிக் தான் வரும். பேடை சொல்கிறேன். பேக் வந்து நார்மல்
பேடு தான் வரும். நம்ம 390 என்ன வந்தோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். பட் வந்து என்ன ஒன்றுனா இந்த டிஸ்க் பிளேட் வந்து நம்ம 390 அந்த சைடு வரும், விச் மீன்ஸ் நம்ம இப்போ நிற்கிற பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடு வரும், இதுக்கு வந்து ரைட் சைடு வந்துருக்கு நார்மல் பைக்ஸை மாதிரி. ஓகேவா. அப்புறம் இந்த அலாய்விலை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இது வந்து ஏதோ டைமண்ட் கட்டாக ஏதோ ஒரு அலாய்வில் சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப ஷார்ப்பாக வரும். ஓகேவா. இந்த இடம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கையை ரொம்ப நேரம் தீச்சிட்டு இருந்தவங்க அறுத்து விட்றோம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமண்ட் கட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதே இது இப்போ வர டோமியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளேட் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. அதான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, அலை பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. டோமியை பொறுத்த வரையும் ஒன்றும் சொல்லாண்டா ரொம்ப ஹெவியான மிஷின். ஓகேவா. இந்த டோமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அலாய்விலும் சரி, இதில் ஆட் பண்ணியிருக்க காம்பனண்ட் எல்லாமே ஹெவி மெட்டல்ஸால் மேட் பண்ணியிருக்குது. ஓகேவா. ஆஃப் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வந்து நல்லா தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சில இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் இருந்தால் வெயிட்டை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சவங்க கரெக்டாக எடுக்கலாம். பட் வந்து ஆஃப் ரோடுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் டூரருக்கு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி, சீரியஸாகிட்டு. ஓகே. ஏன்னா அதில் இந்த வண்டியை ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டி இன்னைக்கு காலத்தில் இருந்த என் கையில் தான் இருக்குது. வண்டியை ஓட்டி பார்த்தேன், சீரியஸாகிட்டே வேறு லெவலு. பட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிக்கப் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் ஒரு நார்மல் ஆக்சிலரேஷன், அதாவது ஒரு 400 cc எப்படி ஒரு ஆக்சிலரேஷன் கொடுக்கணுமோ அதுக்கேற்றப்பல கொடுத்து வச்சுருக்காங்க. அதே இது நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பீஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பறந்துடும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள் லைட்டாக கிளச்சை விட்டால் போதும் அந்த மாதிரி இருக்கும். இதை கிளச்சை நம்ம ரைசிங் கொடுக்காமல் விட்டால் கூட அது நம்ம கைக்குள்ளே நிற்காத மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஸோ அதோட கொஞ்சம் பவர் மேனேஜ்மெண்ட்டில் இது கொஞ்சம் கம்மி தான். ஓகே. இது பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 PS ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 43 point something PS வரும். குஷனிங் கம்ஃபர்ட்டை நான் சொல்லி ஆகணும். ஓகே. யார் இருந்து பார்க்குறேன், நான் ஏற்கனவே ஓட்டியாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு வேண்டி இதோ இது வந்து என்ன ஒரு மேட்ருனா, ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, இப்படி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வெயிட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகி ரெண்டு சஸ்பென்ஸுமே கரெக்டாக அமுங்குது. ஓகே. இது நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு கொடுத்துருக்கனால நான் இப்போ இதே இடத்துல இருந்து துள்ளுறேன்னு வைங்களேன், பேக் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆடும், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. வாய்ப்பே கிடையாது. அதே இது 2019 வந்த டாமினார் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயும் நம்ம 390 மாதிரி தான். இதே இது நான் இப்போ யார் இருந்து துள்ளுன்னு வைங்களேன், பேக்கில் மட்டும்தான் லைட்டாக புஷ் ஆகும், எங்கள் ஃப்ரண்டில் புஷ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுக்கு, அந்த யூஎஸ்டி ஃபோக்கோட ஒரு மகிமையே அதுதான். ஒரு கேர்வ் எட்ஜஸ்லேயும் ஒரு பெண்டுலேயும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக படுத்து எழும்புறதுக்கு எல்லாம் இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஒஸ்ட்டு. அதே இது அதுனா பக்கா. ஓகேவா. ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இது வந்து செட் ஆகாது நம்ம கேர்வெல்லாம் அடித்து போகிறதுக்கு. ஓகேவா. அப்புறம் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட். ஓ மை காட், வேறு லெவலில் இருக்குது. த்ரூ அவுட்டும் சரி. நேற்று நைட்டும் நான் ஓட்டினேன் இந்த வண்டி. ஏன்னா இந்த வண்டி எடுத்ததே நேற்று தான். வண்டி நம்பர் பிளேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. TN72 திருநெல்வேலி வண்டி ஆகும். 75 ஓடிட்டுருக்கு. செகண்ட்ஸில் தான் எடுத்தேன் இந்த வண்டி. பட் பக்கா கண்டிஷனில் இருக்குது. அது நைட்டு தான் வாங்கினான், நைட்டே உடனே கொண்டு வந்துட்டான். அப்போ வந்து ஹெட்லைட்டை பார்த்துவோங்க. ஹெட்லைட்டு அந்த ஹை பீம்லேயும் சரி லோ பீம்லேயும் சரி பக்காவாக இருக்குது. ஓகேவா. பக்கானா வேறு லெவலு. லைட் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்களா, பார்த்தீங்களா. இது வந்து நம்ம அந்த பகல்லே அந்த சைடு அங்கே வரைக்கும் அடிக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு சன் கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு விசிபிலிட்டி தெரியுது நம்மளுக்கு. சூப்பராக இருக்குது. ஹெட்லாம்புக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் பஜாஜிக்கு. வேறு பம்பரு, இந்த பம்பரை பற்றி சொல்லாண்டான். இது அது இல்லை, இதை பார்த்த உடனே பாருங்க கையை வச்சு ஆட்டின உடனே வளையுது. நம்ம கேடிஎம்மில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே பம்பரை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம கேடிஎம்முக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பையன் வந்து ரொம்ப லைட் வெயிட் மெஷினு. கிட்டத்தட்ட இது வந்து 174 எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். இது எனக்கு கிளியராக தெரியலை. 184 92 எதோ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஓகேவா. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதுக்கு போய் கொடுத்துருக்கீங்க. இதை பார்த்தீங்களா. ஆனால் இந்த இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து அந்த சைடு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா. அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை கொடுத்துருக்கிறது ட்ரெலஸ் ஃப்ரேம். ஓகேவா. கம்பியாக எலும்பு கூடு மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. மஸ்குலராக இருக்கும். பட்டு இதோட
அதுதான் கொள்ளலாம். ஏன்னா வெயிட்லெஸ்ஸு, இது வெயிட் உள்ளது. ஓகேவா? அதனால தான் இந்த பெரிமீட்டர் ஃப்ரேமால் தான் வண்டிக்கு இன்னும் நல்ல வெயிட் ஏறியது. இதுவும் ஒரு மாதிரிப்பட்ட ஒரு பிளாஸ்டிக், ஏபிஎஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட ஏதோ மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஹிந்தியெல்லாம் வீடியோஸ் பார்ப்பேன், அதில் வைப்ரேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு பெருசாக ஃபீல் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியலை. ஏன்னா நம்ம வண்டியே கொஞ்சம் வைப்ரேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் உண்டு. அது கொஞ்சம் ரக்கடான வண்டி தான். நம்ம ஏறி இருந்து ஓட்டுற நேரமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ அது ஓட்டினாலே என்னென்னு தெரியலை, எனக்கு இது ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இன்ஜின்லேயும் சரி, நம்ம கியர் ஷிஃப்டிங் அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலேயும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டோட்டலி குட்டு. இந்த டேங்கை பார்த்தீங்களா? டேங்கு எவ்வளோ ஒரு மாடு மாதிரி இருக்குது, பல்ஜாவி. இந்த பஜாஜில் கம்பெனியில் என்னென்னா நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வண்டி கொடுக்குற நேரமும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடல்ஸ் கூட வந்துடும். பேக்கில் வச்சுருக்க அந்த சேடல் பேக்கில் வைக்கிறதுக்குள்ள அந்த ஒரு பேடல் மாதிரி ஒன்று உண்டு, அது தந்துடுவாங்க. ஸோ இந்த சீட்டுக்கு உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது. இதில் ஏதோ கொடுத்துருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு 4 ஒயர் மாதிரி ஏதோ இருக்குமா, இந்த சைடு பேக்கு தொங்க போடுறது அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. என்ன அளவுக்கு தெரியலை. டாமினாரில் இதுக்கு ஸ்பேனர் போட்டு கலத்தி தான் இந்த சீட் எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 390 ஜஸ்ட்டு எடுத்து சொருகிட்டாலே போதும். ஓகே, பேக் சீட்டு நான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம வண்டியில் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த வண்டியில் நம்ம ஸ்பீடாக போடுறதுக்கும் இந்த வண்டியில் ஸ்பீடாக போகிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு விண்ட் பிளாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்லா தாங்கும். ஓகே, ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் நான் இந்த டோமினாரில் சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் இங்கே வர உள்ள கன்சோல் ஆகும். இது மெயினாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்க பார்த்திங்கன்னா அந்த டுக்காட்டி டேவிலியான்னு ஒன்று உண்டு, V4ன்னு ஒரு பைக்கு. ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி வச்சுருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா இங்கே வரணும். ஓகேவா? அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா நியூட்ரலில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க. அதே இதுக்கு பிறகு வந்த மாடலில் பார்த்திங்கன்னா இதுதான் இண்டிகேட்டர் இங்கே வரும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் லைட்டு கிடக்குது, வேறு பேட்ரி செக்கப்பு கிடக்கு, வேறு ஹீட் டெம்பரேச்சரு உங்களுக்கு இது டிஜிட்டலில் கொடுக்கல. உங்களுக்கு ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் இங்கே காணிக்கும், ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும். அதுதான் உங்களுக்கு இண்டிகேஷனு. வேறு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கேன், பட் இங்கே இண்டிகேஷன் காட்டலை. ஸோ அதில் ஏதோ கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். வேறு ஏபிஎஸ்க்கு உள்ளது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது 2019 வர நேரம் ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு தெரியலை, வண்டி கிடச்சா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே RPM ஓகே, நல்லா ஓகே, நைஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ஒன்று நான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஓகே மகள்ஸ், அப்புறம் நம்ம வண்டியை எடுத்து பார்ப்போம். சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியலை. நைஸ் சவுண்டுக்கு நான் ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். ஏன்னா 390 சவுண்டு இந்த சவுண்டு நல்லா பிடிச்சிருக்கு. அது ஓட்டியாக என்னென்னு தெரியலை. ஆனால் இது நல்லா இருக்குது. ஒரு கியர் கட்டுக்கும் ஓகே, ஏன்னா வண்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் கியர் கட்டுக்கெல்லாம். பட் இது சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு விசில் சவுண்டு கூட கேட்குது, நல்லா இருக்குது. இதுலேருந்து நம்ம எந்த ரோடு எடுக்க போகிறோன்னே தெரியும். நம்ம இதுலேருந்து லெஃப்ட் அடிச்சிடும். ஓகே, ஏதோ கல்யாண வீடு ஃபங்க்ஷன் நடக்குது போல இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரோடு எடுக்கேன்னா இந்த ரோடு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். அதனால தான் நான் எடுக்கேன். கிட்ட போச்சு. வண்டி பவரெல்லாம் வேற லெவலில் இருக்கு, நல்லா இஷ்டப்பட்டு. சால்ட்டா போகுது மக்களே. வண்டி வேற வெயிட் இருக்கு பாத்தீங்களா? கரெக்டாக அந்த எனக்கு இந்த ரேஞ்ச் எல்லாம் போனால் ஏன்னா வண்டி லைட்டாக ஒரு சின்ன ஒரு வாப்ளிங் வரும். என்னன்னா வண்டி டயர் மெயினாட்டு டயரு. இந்த வண்டி டயர் நல்ல டயர் நினைக்கேன். நான் என்னென்னு செக் பண்ணல. ஜஸ்ட்டு உங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு கண்டென்ட் ஆகுமா, நான் அதுக்காண்டி தான் போடுறேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா வண்டியை பற்றி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கிளியர் ஒப்பீனியன் இருக்கும், ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ் இருக்கும், என்ன வண்டி எடுக்கலாம் அப்படி இப்படின்னு. கியர் கட் பண்ணதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கியர் பாக்ஸ் செம.
ஸ்மூத்னஸ்ஸு எல்லாம் வேறு லெவலு. இதெல்லாம் ஒரு இழுத்து பார்ப்போம். ஓகே, வண்டி வேறு லெவல் கைஸ். வண்டி ஒரு இதுக்கும் குறைஞ்சதே இல்லை சீரியஸாட்டு. ஏன்டி நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் டவுன் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஹைவேயில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, 390 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அக்ரெஷன் ஆகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதோட இதுதான் நல்ல கம்ஃபோர்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக இருக்குது. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷனில் இருந்தாலும் சீட்டு பட்டு நம்ம குண்டி கிழிஞ்சு போயிடும். ரொம்ப ட்ராவலில் அடித்தோம், ஏன்னா சீட் குஷனிங் அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு விஷயம். அதேமாதிரி கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதோட அது வந்து டால். ஓகேவா, ரொம்ப வந்து ஃபஸ்ட் கியரில் இந்த ஸ்பீடு தான் போகணும், இவ்வளோ லிமிட் போகணும், இதுக்கும் இருக்குது. பட் இதோட அது இன்னும் டால் கியர் ரேஷியோ ஆகும். அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். பட் பிரச்சனை கிடையாது, ஓட்டி ஓட்டி பழகிட்டுன்னு வைங்களேன், எதுவாக இருந்தாலும் கைக்குள்ளே வரான். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட எவனாவது வந்தால் தான் உண்டு. இது வந்து 2018 மாடலு. இது வந்து 2016 இறங்கின மாடல் ஆகும், லான்ச் ஆன மாடல் ஆகும் டாமினார்னு சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 1,00,000 சில்லறையா 2,00,000 அந்த ரேஞ்சு தான் வரும் இந்த வண்டி. ஏன்னா அப்போ எல்லாம் நம்ம நினைக்கிற செக்மெண்ட்டில் நல்லா ரேட்டு கூடினதே டியூக் 390 அப்போல BS3 மாடலு. அதே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் 2,50,000 ரூபா தான் வந்து. அப்போ 2,00,000 கேட்கணும், எப்போ 2,00,000 ரூபாயா, ஐயோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன வண்டி எடுத்தாலுமே 2,00,000 மேலே தான். அப்படி ஆகி போச்சு பொருளாதாரங்க. இப்போ பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்ய. ஏன்னா இந்த வண்டியில் எனக்கு மெயினாக பிடிச்சது சவுண்டு. ரைடிங்கில் எனக்கு சவுண்டு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப அப்படியே தேனாட்டம் இருக்குது காது. அதேமாரி பிரேக்ஸும் வேறு லெவலு, டாப் நாச்சு தான். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் பைப்ரேக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 390 வர அதே கேலிப்பரும் சரி, பிரேக் பேடும் சரி, சிந்தட் பிரேக் பேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்ணுக்கு லைட்டெல்லாம் அடித்து த்ரூவாக விட்டுட்டேன்னு வைங்களேன், கண்ணெல்லாம் பொழந்துடும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு 390யோட இது லைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி எனக்கு தான் ஃபீல் ஆகுதா, ஒரு வேளை புதுசாக ஓட்டினால என்னென்னு தெரியலை. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுங்க சொல்லுங்கள். ஓகேவா, ஏதாச்சும் டாமினார் 400 ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, இல்லாட்டா 250யும் அதே சேம் லைட்டு தான் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா, என்ன கதை அப்படின்னு. பவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு மைண்டுக்கு தோணுது. இந்த வண்டிக்கு வந்து நம்ம டெயில் செக்ஷனாக பொழிச்சிட்டா சூப்பராக இருக்கும். ஃபேட்டாஸ் ஓ மரியா, ஓ மரியா மரியா, ஓ சரியா நீ வரியா, தரியா கடலுக்கு. வேற லெவல். ஒத்த காதில் ஃபோனு, ஒத்த கையில் கையையும் விட்டுட்டு ஸ்டாப்னு சொல்கிறாங்க. சவுண்டை பார்த்தீங்களா, சவுண்ட் நோட்டு வேறு லெவலில் இருக்குது மக்களை, சீரியஸ் ஆட்டு. வண்டியில் போகிற நேரம் எப்பவும் எவன் என்ன நினைப்பான்னு தப்பாக நினைக்கக்கூடாது. ஹானை எல்லாம் அடித்து கிழிச்சு விட்றணும், புரியுதா. நான் இதில் எல்லாம் பார் இருக்க உள்ள இடமாகும், அதனால் இந்த மாதிரி அடித்து கிழிச்சிடணும். ஓகேவா, ஹான் எப்படி அடிக்க இவ்வளோ டுட்டோரியல் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், போட்டு தரேன். அதே மாதிரி இப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் பைக்கில் எல்லாம் நான் திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து இன்ஜின் பிரேக்கிங்கை நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா, அது மஸ்ட்டு. பிரேக்கோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜின் வந்து ஒன்றும் கியர் கட்டோ இந்த இன்ஜின் பிரேக்கில் பெரிய புளுத்தி ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு நார்மல் தான். பட் வந்து எனக்கு தெரியும், நான் பல வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு வந்து அப்படி ஓட்டுறதான் நல்லா பிடிக்கும். அது கரெக்டாக நம்ம வந்து இப்போ நம்ம நார்மலாக கியரை டவுன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இந்த ரவ் மேட்சிங், அதாவது நம்ம இந்த இன்ஜின் பிரேக்கிங் சொல்கிறாங்க. இன்ஜின் பிரேக்கிங் ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் ஆகும், ரெண்டும் ஒன்று தான். பட் வந்து நம்ம இந்த ரவ் மேட்சிங் நம்ம வந்து அதில் ப்ராசஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து பைக் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா, லுக் அப்பியரன்ஸும் வேறு லெவலில் இருக்குது டாமி. ஏன்னா நல்லா அப்படி எனக்கு ஐ எம் ஏ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் டாமி.
கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த ரோட்டில் எல்லாம். எவன் எப்போ குறுக்க சாடுவானே தெரியாது. எக்ஸாஸ்ட் நோட்டு சீரியஸாக சும்மா பறத்தி தள்ளுது கேட்டலா. வேற லெவல் டோமி. எனக்கு வண்டி கூட இப்படி இருக்காது. எனக்கு எக்ஸாஸ்ட் நோட்டு எனக்கு வண்டியோட சீரியஸாக எக்ஸாஸ்ட் நோட்டு நான் ரொம்ப நல்லா இஷ்டப்பட்டு டோமினாரில். சீரியஸாக சவுண்ட் அந்த ஒரு விசில் சவுண்ட் அடிக்குது. அது இந்த ரோடு அப்பியரன்ஸ் லுக்குக்கு நல்லா இருக்கு. இதில் ஒன்று எடுத்து பார்ப்போமா. நைஸ். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸோட ஏறலாம் இந்த வண்டியில் கன்ஃபார்ம் ஆட்டு. எல்லாம் டேனிங். அந்த கியர் கட் பண்ணுற நேரம் நம்மளுக்கு அந்த சவுண்டும் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இந்த மாடல் இறங்க நேரம் பெயிண்ட் ஸ்கீம் 2 பெயிண்ட் ஸ்கீம் உண்டு. ஓகே, ஒன்று வந்து இது பிளாக் கலரு, அதாவது ஆஷ். ஓகேவா, ஏன்னா இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதே க்ரீன் கலர் தான் எனக்கு பிடிக்கும். இந்த அளவுக்கு பிடிக்காது, நல்லா பிடிக்கும். ஏன்னா அந்த பிளாக்கில் வந்து ஒரு அப்படியே ஒரு கிரேஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, என்ன பொருளாக இருந்துச்சு அது பிளாக்கில் இருந்தால் கரெக்டாக இருக்கணும்னு ஏன் ஒரு தாட்டு, அவ்வளோதான். மற்றபடி க்ரீனும் சூப்பராக இருக்கும். அது க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் குவாலிட்டி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேசாமல் இந்த சவுண்டை கொண்டு 390 கொடுத்துருக்க மாட்டாங்களா, இல்லாட்டா 390க்கு பழைய கேடிஎம் சவுண்டை கொடுத்துருக்கணும். அப்போ தான் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த கேர்வுகள்லாம் நல்லா இருக்குது. நம்ம இப்போ என்ன வண்டியில் வந்தோன்னு வைங்களேன், அது வெயிட்லெஸ் வண்டினால லைட்டாக தூக்கி போடும். இப்படிப்பட்ட இந்த ஒரு மேடு பள்ளம் இந்த மாதிரிப்பட்ட ரோட்டில் எல்லாம் இது அப்படி இல்லை. அதுக்கு ஏதாப்புல அப்படியே அமைஞ்சு போகுது. ஓகேவா, ரொம்ப அமைஞ்சு போகுது. நான் நல்லா இஷ்டப்பட்டுருக்கு. நம்மளுக்கு நார்மலாக நின்று பேசியதை விடையும் அந்த பைக்கில் போயிட்டு பேசியது தான் நம்மளுக்கு நல்லா வாய் கொஞ்சம் நல்லா எலும்புது. சரி மக்கள், அவ்வளோதான். அப்புறம் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போடுங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்க வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்கள மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா, நேற்று போட்ட வீடியோவில் கொஞ்சம் சொன்ன உடனே அப்படியே இன்ஸ்டாவில் நான் 4-5 பேர் வந்து டிஎம் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஓகேவா, ஸோ அப்போ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் தேட. பீஸ் அவுட், பாய்.